சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நீ நெடு நாட்களாக மனதில் ஒரு விஷயத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். அப்பா, இதற்கு முடிவு தான் என்ன என்று என்னிடம் கேட்கிறாய். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகத்திலேயே நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அது எதுவாயினும் எனக்காக விரைவில் அதற்கான பதிலை விரைவில் தாருங்கள் என்று காத்து கொண்டும் இருக்கின்றாய். நீங்கள் நிதானம், பொறுமை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டு இருந்ததை நான் இப்பொழுது வரைக்கும் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கின்றேன். அதற்கான பலனை நான் எப்பொழுது அனுபவிப்பேன் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. என் அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு காலமாக பொறுமையாக இருந்து விட்டாய் அல்லவா? இன்னும் சற்று காலம்தான். நீ பொறுமையாக இருந்ததற்கான பரிசை உன் கையில் கொடுக்கின்றேன். உன்னுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது. நீ எப்பொழுதும் நல்லது மட்டும் தானே செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை நான் எப்படி ஏமாற்றுவேன்? உன்னுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகிறது. நீ மனதிற்குள்ளேயே நடக்கும் என்று தீர்மானித்து விட்டாலே போதும், அது நிச்சயம் நடக்கும். உனக்கான வெற்றி என் கையில் உள்ளது. அதை கொடுப்பதற்கும் நான் தயாராகிவிட்டேன். பின் ஏன் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கின்றீர்கள்? அந்த கால நேரத்தை உருவாக்கிவிட்டு எனக்கானதை என் கையில் தாருங்கள் என்று நீ என்னிடம் பிடிவாதம் பிடித்து கொண்டே இருக்கின்றாய். நான் இப்பொழுது ஒன்றை சொல்கிறேன், புரிந்து கொள். அதை தருவதற்கு எனக்கு அரை நொடி போதுமானது. ஆனாலும் உன்னை காத்திருக்க வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் இப்பொழுது அதை உனக்கு தந்துவிட்டால் அது மகிழ்ச்சிக்கான காலமாய் இருக்காது. இதை நினைத்து சில நேரங்களில் நீ வருத்தப்படக்கூடிய தருணமும் உன் வாழ்வில் வரும். அதற்காகத்தான் நான் இப்பொழுது பொறுமையாக இருக்கின்றேன். உனக்கான காலம் இதோ வந்துவிட்டது. அந்த காலத்தின் கோடுதான் நீ அதை வைத்து கொண்டால் ஆயுர்காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்காகத்தான் நீ இவ்வளவு காலம் போராடி கொண்டிருந்தாய். அதை கொடுப்பதற்குத்தான் கொஞ்ச காலம் தாமதமாகிறது, வேறு ஒன்றும் இல்லை. நீ எதையெதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படாதே. நீ உனக்குள் இருந்து உன்னை செயல்படுத்துவது இந்த சாயப்பா என்பதை மட்டும் நீ மறக்க வேண்டாம். ஆகவே நீ நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். அதை நான் நிறைவேற்றி தருகிறேன். என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் அதை பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி.